நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஏணி போட்டு ஏற்றிவிடப் போகும் கிரகங்கள். ஆம், துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்குத்தான். தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தனிமரமே ஆலமரமாக இருந்தால் யாராலும் அசைத்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஆலம்பரம் போல ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகிறது 2025 வருடத்தினுடைய புத்தாண்டில். அந்த புத்தாண்டில் நடக்கூடிய 4 கிரகத்துடைய பயிற்சி, அதனால கிடைக்க போகின்ற பலன் ஆக மொத்தம் ஒட்டுமொத்த பலனை பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, தேடி வரும் பதவியும் பட்டமும் உயர்வும். ஆம், இந்த 2025 உங்களுக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய ஒரு யோகம்னா அது சங்கம யோகம்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட யோகத்தை நீங்க முதல்ல அனுபவிக்க போறீங்க. அதுல முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய துலாமிற்கு 8ஆம் வீடு ரிஷபம். இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் அப்படியே பேரிச்சடைஞ்சு மிதுன ராசிக்கு போறாரு. அது உங்களுக்கு 9ஆம் வீடு. ஓடிப்போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு இருக்கு. தலைக்கு வந்து தலைப்பாகோட போச்சுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தலை போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தவிடுபொடி ஆகும். இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு குருவுடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. உடல் ஆரோக்கியம், எப்பேற்பட்ட நோய் பிரச்சனையாக இருந்தாலும், உயிரே போகக்கூடிய நோய் பிரச்சனைகளாக இருந்தாலும், திடீர் மாற்றம், திடீர் திருப்பம், திடீர்னு ஒரு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக, தெய்வ அருள் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமான முறையில் இருக்குது. மேலும் புத்திர பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அது குறிப்பா உங்களுடைய பிள்ளைகள் வழியில ஏதோ ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு இது நடந்தா நான் நிம்மதியா இருப்பேன், இந்த சூழல் மாறினா நிம்மதியா இருப்பேன், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அந்த நினைப்பு இப்போ பூர்த்தி அடையும். அதற்கு தெய்வ அனுகிரகம், கிரகங்கள் அனுகிரகம் உங்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கும். பிரிந்த பிள்ளைகளுடைய உறவு மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட தருணம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல சுபக்கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருபான் உங்களுடைய துலாமிற்கு 6ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். சுபக்கடன் ஒன்று பிள்ளைகளுக்காக அல்லது திருமணத்திற்காக, வண்டி வாகனத்திற்காக கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனா அது சுபக்கடன் தான். இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் இடம் கும்பத்தில் இருந்தவர் அப்படியே பேரிச்சடைஞ்சு 6ஆம் வீடான மீனத்துக்கு போயிடுறாரு. ஸோ அது வேலையை குறிப்புது. கண்டிப்பா வேலை இல்லை என்று சொல்ல முடியாது. புதிய வேலை, புதிய ஒப்பந்தம், புதிய கான்ட்ராக்ட், புதிய பதவி உயர்வு, புதிய ப்ரொமோஷன் இன்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு இடமாற்றம் இருக்குங்க, புதிய ஒரு ஒர்க்லோட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை பளுன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு உறுதியை கண்டிப்பா நம்மள கொடுக்கலாம். ஸோ திறமைக்கேற்ற ஒரு வேலைன்னு சொல்லலாம். அந்த வேலை நிச்சயமா நம்மள உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்து. ஸோ எப்படியாவது இருந்தாலும் வேலை உங்களுக்கு நிரந்தரமாயிரும். அதுல நீங்க கவலையப்பட வேண்டாம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனை கட்டுப்படும். எதிரிகள் ஓய்ந்து போவார்கள். ஏன்னா 6ல சனி போறாரு. கண்டிப்பா எதிரிகளுடைய கொட்டம் ஆட்டம் அடங்கும். அடுத்து 6ல இருந்த ராகு 5ஆம் இடம் கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சாரு 2025. அப்போ காதல் அதிகரிக்கும். காதல் கல்யாணம் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண் குழந்தைகளுக்கு, வீட்டில் கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். அது உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு சுபகாரியம், திருமணம் போன்ற விஷயம் நடக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று திருமணமா இருக்கலாம், வேலை கிடைச்சா இருக்கலாம். ஸோ இந்த வேலை கிடைத்தோ அல்லது திருமணம் நடந்தோ அல்லது மேற்படிப்புக்காகவோ பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய தருணம். ஆனால் அது சுபகாரியத்துக்காக தான் இருக்கும். ஸோ நல்ல விஷயத்துக்காகத்தான் இருக்கும். ஸோ பிள்ளைகளுடைய பிரிவு என்பது ஏற்பட வாய்ப்புண்டு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே போல ஃபைனான்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சீட்டு கம்பெனி மற்றும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவங்க மற்றும் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு யோகம். ஏன்னா புதிய ஒரு பட்டம், புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அந்த வேலை வாய்ப்புல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது கிரகங்கள். ஸோ அதனால பெயர் புகழ் பெறுவது உறுதி. ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதுல கேது பகவான் உங்களுக்கு துலாமிற்கு 12ஆம் இடம் கண்ணியில இருந்தவர் அப்படியே அந்த பயிற்சி அடைஞ்சு எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்கு போறாரு. உங்களுக்கு துலாமிற்கு அது 11ஆம் வீடு. உங்களை விட வயது மூத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறையும். கூட வந்த சகோதர சகோதரால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை. ஸோ அவங்க வழியில உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதே போல வீடு கட்டணுன்ற ஒரு நினைப்பு கண்டிப்பா பூர்த்தி அடையும். மாமியார் வீட்டு பிரச்சனைகளை தீரும். வெளிநாடு யோகத்திற்கு வாசல் திறந்து விடப்படுகிறது. வெளிநாட்டு யோக கனவு நினைவாகும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் குறையும், மறையும். அதே போல முக்கியமா ஒரு திருமணம், ஒரு வீடு கட்டுறது, வாங்குறது போன்ற சுபகாரியம் தடையின்றி நடக்கும். அதற்குண்டான செலவு, அந்த செலவுக்குண்டான கடன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்ல 11ல கேது போறாரு. மருத்துவத்துறை, கல்வித்துறை, ஆன்மீகம், இந்த 3 துறையில நீங்க தொடர்பு ஏற்படுத்தி இருந்தா
கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கும். ஆனா மற்ற துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, விவசாயத்தை தவிர மற்ற துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேது 11ல போறதுனால தான தர்மங்களை அவ்வப்போது நீங்க தொழிலோ வேலை பார்க்குற இடத்துல பண்ணுங்க. பண்ணினால் அந்த பணவரவுக்குண்டான விஷயத்துல தடை இருக்காது. அதே போல உங்க வயது மூத்தவர்கள் நம்பி ஒரு பணம் காசு கொடுக்குறது, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது, அதுல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். மற்றபடி பயப்பட வேண்டாம். அரசாங்க பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகும். அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய தொல்லைகள் கண்டிப்பா குறையும் மறையும். அதே போல அரசியல் செல்வாக்கு, சினிமா தொடர்பு, கலைத்துறை சார்ந்த தொடர்புகள் ஏற்பட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு மாற்றத்திற்கு உங்களால் செல்ல முடியும். ஸோ ஆக மொத்தம் வேலைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், கௌரவம் உங்களை தேடி வருது, பயன்படுத்திக்கங்க. மேலும் நான் சொன்ன மாதிரி சங்கம யோகம், ஆமாங்க, 5ஆம் வீடான கும்பத்துல ராகுவும் 9ஆம் வீடான மிதுனத்துல குருவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 2025. ஸோ இந்த ஒரு காலகட்டத்துல எதிர்பார்க்காத அந்த பதவி மாற்றமும், குடும்ப நிலையில் புதிய வாரிசுகளும், அதே போல கௌரவம், பெயர் புகழ், பட்டமும், அதே போல தீர்க்க முடியாத பல காரியங்கள் தீர்ந்து புதிய பழக்க வழக்கத்தில் புதிய நண்பர்கள், புதிய நபர்கள், புதிய உறவுகள் ஏற்பட்டு கண்டிப்பா உங்களுடைய வட்டாரம், அதாவது உறவுகளுடைய வட்டாரம் விரிவடையும். புதிய இடத்துல புதிய உறவுகளோடு சங்கமிக்க போவது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல புதியதொரு வேலை தொழிலும் காலடி எடுத்து வைப்பீர்கள். ஸோ இந்த ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டியது, துளாராசிக்காரங்க கண்டிப்பா அந்த தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ தானம் பண்ணுங்க. அதே போல சங்கர சதுர்த்தி என்று விநாயகருடைய வழிபாடை தவறாம பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் அரசமர வழிபாடுகளை, அதுவும் அரசமரத்தோடு வீட்டுக்கூடிய விநாயகர், அந்த விநாயகருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளை நீங்க கலந்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் தவறாம பண்ணும்போது நிச்சயம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2020 மிகப்பெரிய ஒரு பலன் நடக்கும். ஸோ அந்த மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்தமா அந்த பலன் நடக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் தவறாம நீங்க பண்ணுங்க. ஸோ மற்றபடி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கெடுதல், நெகட்டிவிட்டி அப்படின்றது பெரிதளவு கிடையாது. ஆனால் பேராசை பெருநஷ்டம், இந்த ஒரு வாக்கியத்தை மனசுல வச்சுக்கோங்க. தொழில பெரிய முதலீடோ அல்லது பணம் காசை பெரிதளவு நம்பி வேறு மறைமுகமான வேலை தொழிலோ பண்ண வேண்டாம். அதுல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஸோ இதுல மட்டும் நீங்க கவனத்தோட இருந்த போதும், மற்றபடி பயப்பட வேண்டாம். ஸோ நல்லது, நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அருள்நிற்கும். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும்